அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். பொதுவாகவே ஜும்மா நாள்னா ஒரு சிறப்பு தான். அதுவும் ரஜப் மாத ஜும்மா கேட்கவே வேண்டாம். ரஜப் மாதத்தில் மொத்தம் 4 ஜும்மாக்கள் இருக்குது. இதில் வர ஒவ்வொரு ஜும்மாக்களும் மிக மிக பாக்கியம் மிகுந்த ஜும்மாக்களாக இருக்கும். பொதுவாக நாம் செய்கிற அமல்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய துவாக்களை ஓதணும், நிறைய செலவாத்து ஓதி நம்மால் முடிந்த அளவு இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் நன்மைகள் கிடைக்கும் நாம் அமல்கள் செய்ய செய்ய. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, நமக்கு ஏதாவது தீராத கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன், நோய் சொல்லிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நாம் பாட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும், மறுபடியும் அதே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை போகாமல் இன்னும் தொடர்கதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய அந்த ஜும்மா நாளை கரெக்டாக ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை தருவான். அது குறிப்பாக அசருக்கு பிறகு உள்ள நேரம் அப்படின்னு சஹீஹான ஹதீஸ்களில் வந்திருக்கு. அந்த ஒரு நேரத்தில் சரியான துவாக்களை ஓதி, செலவாத்துக்களை ஓதி, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரக்காத் தொழுது இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரே ஒரு நாளில் தீர்வதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ஜும்மா நமக்கு தீரலைன்னா அடுத்த ஜும்மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்யுங்க. குரானில் துவாக்கள் இருக்குது, ஹதீஸ்களில் துவாக்கள் இருக்குது. இந்த துவா ஓதுனா உடனே நமக்கு நிறைவேறும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அல்லாஹும் குரானில் சொல்லியிருப்பான். அந்த துவாக்களை எடுத்து நம்ம கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செஞ்சால் நிச்சயமாக நாம் நாடியது ஒரு நாளில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு 5 துவாக்களை சொல்கிறேன். ஒரு செலவாத் சொல்கிறேன், ஒரு 5 துவாக்கள். அதில் 4 துவாக்கள் நபிமார்கள் ஓதிய பவர்ஃபுல்லான துவாக்கள். எல்லா நேரத்திலும் நீங்கள் ஓதலாம். அதில் இருக்க ஒரு துவாவை எடுத்து ஓதுனாலும் நிச்சயமாக உங்களுக்கு பலன் இருக்குது. 4ஐயும் சேர்த்து ஓதும்போது கேட்கவே வேண்டாம். ஒரு துவா நல்லடியார்கள் ஓதிய துவா. அந்த துவாவுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தி தந்த துவா. இந்த 5த்தையும் ஓதிட்டு, இந்த செலவாத்தை ஓதிட்டு இன்றைக்கி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எப்படிப்பட்ட ஹாஜத்தும் நிறைவேறும். எவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர அல்லாஹ் நிச்சயமாக ஒரு வழி காட்டுவான். இப்போ செலவாத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்துக்கள் இருந்தாலும் தொழுகையின் அத்தையாத்தில் ஓதுவோம் பார்த்தீங்களா, தருதை இப்ராஹிம். அந்த செலவாத் தான் தலை சிறந்த ஒரு செலவாத்தாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்கள் மீது நாங்கள் எப்படி செலவாத் சொல்வது, எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். அப்படி கேட்டபோது நபி அவர்கள் இந்த ஒரு செலவாத்தை தான் கற்றுத்தராங்க. அதனால் எத்தனை செலவாத் ஓதுனாலும் இந்த ஒரு செலவாத்துக்கு ஈடு இணை ஆகவே ஆகாது. அந்த செலவாத்தை நான் ஒரு முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்ததாக இம்மை மற்றும் மறுமை, இந்த ரெண்டுத்துலேயும் நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ, என்னெல்லாம் அந்தஸ்துகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் தரக்கூடிய அற்புதமான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அதிக எண்ணிக்கையில் ஓதிய துவா இது. ரப்பனா துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வ கீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. அடுத்த துவாவும் ஒரு ரப்பனா துவா தான். இந்த ரப்பனா துவாவை ஓதியவங்க யாருன்னா நல்லடியார்கள், அதாவது கௌஃப்வாசிகள். இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினா. மிக சிறந்த ஒரு துவா. எல்லா நேரத்திலையும் இந்த துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி துவா செய்யும் போது அந்த தேவை இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 நாட்களில் நிறைவேறும். ஏன்னா நான் ஓதி பலன் கண்ட துவா தான் இது. 3 நாட்களில் எனக்கு இது பலன் கிடச்சிருக்கு. நீங்களும் ஓதி துவா செய்யும்போது
3 நாட்களில் பலன் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாரமாவது ஆகும் பலன் கிடைக்கிறதுக்கு. அப்படியும் இல்லைன்னா அல்லாஹ் நினச்சா ஒரு நாள் போதும் பலன் கிடைப்பதற்கு. அந்த அற்புதமான துவா வேற எதுவுமே இல்லை. ரப்பன ஆத்தின மில்லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் சூரா கஃப் ஓதுவது சிறந்தது. அதாவது மறு ஜும்மா வரைக்கும் அது ஒரு ஒளியாக உங்களுக்கு இருக்கும். அந்த சூரா கஃப்ல இருக்கிற 10வது வசனம் தான் இந்த ஒரு ரப்பனா துவா. அடுத்து பார்க்க போகிற துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதிய துவா. இந்த துவா ஊதி ஒரே நாளில் அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிது, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு அமைஞ்சது, சாலிஹான துணையையும் அல்லாஹ் அமைச்சு தந்தா, ஒரு பெரிய நம்பிக்கையை அல்லாஹ் தந்தான். இந்த துவாவை யார் ஓதி கேட்டாலும் அவங்களுக்கு அந்த சொந்த வீடு கனவு நனவாகும். நல்ல வேலை இல்லாதவங்க ஓதும்போது நல்ல வேலை கிடைக்கும், சம்பளம் உயரும், நல்ல ஒரு துணை அமையும், சாலிஹான வாழ்க்கை துணை அமையும். அந்த துவா ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். இந்த துவாவிற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. ஒரு நன்மையை செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நன்மையை செஞ்சுட்டு இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. அதாவது அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பல கோடி நன்மைகளை இந்த பூமிக்கு இறக்கி கொண்டே இருக்கின்றான். அந்த நன்மையில நமக்கான தேவைகளும் இருக்கும். அந்த நன்மையில எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கோம். அதை கேட்க வேண்டிய துவா தான் இது. ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் ஒரு சதக்கா செய்வது, யாருக்காவது உதவி செய்வது, இது மாதிரி ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு கூட இந்த துவாவை ஓதும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்க்க போகிற துவா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த ஒரு துவாவை ஒரு அடியான் ஓதி கேட்டால் அவன் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி தந்த துவா. அந்த துவா ல இலாஹ இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். மீன் வயிற்றுக்குள்ளே போகும்போது அவங்க செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. அதன்படி அல்லாஹும் அவர்களை காப்பாற்றினான். நாமும் எந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையும் இந்த ஒரு துவா ஓதி துவா செய்யும் போது நிச்சயமாக நமக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்து கடைசியாக பார்க்க போகிற துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய மிக மிக சிறந்த துவா, நமக்கு யானை பலத்தை தரக்கூடிய துவா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். மிக சிறந்த ஒரு துவா. எப்படிப்பட்ட ஒரு பயத்தால் நம்முடைய மனசு ஃபுல்லாக சில நேரங்களில் பதட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா? ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை எப்போ வரும்? நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும்போது இருக்கும். எப்படி இதுலேருந்து வரப்போகிறோம், என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு மனசு அவ்வளவு படப்படப்பாக ஒரு பயமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு துவாவை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொல்லிட்டு நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. உடனடியாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா 100% பலன் கண்ட ஒரு துவா, அற்புதமான ஒரு துவா. இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஒவ்வொரு துவாக்களுமே அற்புதமான துவாக்கள் தான். முதல் 3 துவாக்கள் ரப்பனா துவாக்கள், அடுத்ததாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துவா, அதற்கு முன்னாடி சலவாத். இப்போ 6 துவாவை மொத்தமாக பார்த்துக்கிறோம். இந்த 6 துவாவை நீங்கள் எப்போ ஓதணும்னா, இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அதே இருப்பில், எப்பவுமே நான் சொல்லுவேன்ல யார்கிட்டே பேசாமல் நல்லா நீங்கள் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருங்கன்ட்டு, அதே போல் இந்த ஒரு நாளின் நேரத்தை வீணாக்கிடாதீங்க. நிறைய திக்ருகள் செய்யுங்க, துவாக்கள் செய்யுங்க. இந்த ஒரு 6 துவாக்களை உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. இத்தனை முறை என்னால் ஓத முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துவாக்களையும் கணக்கு வச்சுட்டு ஓதிட்டு நல்லா அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. சஜிதால துவா செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். நீங்கள் மனப்பூர்வமாக ஓதி துவா செஞ்சால் நிச்சயமாக அதற்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்கிட்ட கையேந்தி கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் சொல்லிட்டு தன்னிடம் கையேந்தி வருபவர்களை நிச்சயம் அவன் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டான். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது துவா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை கூட கேட்கலாம். இல்லை இந்த துவாக்களே போதும், ஏன்னா எல்லாமே பவர்ஃபுல்லான துவாக்கள் தான். இந்த துவாக்களை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். சஜிதால அழுது கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் நாடியது நடக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நாள் இன்றாக கூட இருக்கலாம். இந்த நாளாக இருக்கணும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரு நாளில் தீர்ந்து அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.